ரமலான் மாதத்தின் பகல் காலங்களில் நோன்பு வைப்பது எப்படி கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ அதே போன்று ரமலான் மாதத்தின் இரவு நேரத்தில் தராவீஹ் என்று சொல்லக்கூடிய இரவு தொழுகை நமக்கு விசேஷமாக ஆக்கப்பட்டுள்ளது. எல்லா காலத்திலையும் தஹஜ்ஜத் உண்டு, அது ஒரு தனி அமல். ஆனா ரமலானில் மட்டும் தராவீஹ் உண்டு, அது ஒரு விசேஷமான ஒரு அமல். தஹஜ்ஜத் என்பது வேறு, தராவீஹ் என்பது வேறு. தஹஜ்ஜத் என்பது வருடம் முழுவதும் செய்யக்கூடிய ஒரு அமல். தராவீஹ் என்பது ரமலானில் மட்டும் விசேஷமாக செய்யக்கூடிய ஒரு அமல். அந்த அமல் ஒரு சுன்னத்தான அமலாக அது நமக்கு ஆக்கப்பட்டுள்ளது. அதை நாம் செய்ய வேண்டும் என்று நபி அவர்கள் நமக்கு ஆர்வப்படுத்துகிறார்கள். மன் காம ரமலான ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ஒருவர் ரமலானுடைய இரவு காலங்களில் இறை நம்பிக்கையோடும் இறைவனுடைய நன்மையை ஆதர வைத்தவராகவும் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முந்திய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய இரவு நேரங்கள்ல நாம் தொழ வேண்டும் என்று நபி அவர்கள் நமக்கு ஆர்வப்படுத்தினார்கள். ஆனா எவ்வளவு தொழ வேண்டும் என்பதை பற்றி சொல்லவில்லை. அவர்கள் தங்கள் வாழ்வில் ஒரு சில இரவுகள் ஜமாத்தாக அந்த தொழுகையை தொழுதிருக்கின்றார்கள். என்றாலும் அது ஃபர்லாகி விடக்கூடாது என்ற காரணத்தினால் நபி அவர்கள் அதை தொடர்ச்சியாக செய்யவில்லை. நபி அவர்கள் வஃபாத்தானதற்கு பிறகு மக்கள் பள்ளிவாசல்களில் ரமலானுடைய காலங்களில் தனித்தனியாக அல்லது ஒரு சில நபர்கள் ஒரு இமாமுக்கு பின்னால் என்று பல ஜமாத்துகளாக இரவு நேரத்தில் தொழுது வந்தார்கள். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி காலத்தில் மக்களுடைய இந்த ஆர்வத்தை பார்க்கிறார்கள். தனித்தனியாக சின்ன சின்ன ஜமாத்துகளாக தொழுகின்ற இந்த மக்கள், இதையெல்லாம் நாம் ஒன்றாக்கி ஒரு இமாமுக்கு கீழே கொண்டு வந்தால் அது எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்று அவர்கள் கருதினார்கள். சஹாபாக்களிடத்தில் ஆலோசனை செய்தார்கள். அந்த ஆலோசனை அடிப்படையில உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இமாமாக்கி ஆண்களுக்கு தொழ வைக்க சொன்னார்கள். தமீமுத் தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இமாமாக்கி பெண்களுக்கு தொழ வைப்பதற்கான ஏற்பாடு செய்தார்கள். இப்படி ஆண்களுக்கு ஒரு தனி ஜமாத்தும் பெண்களுக்கு ஒரு தனி ஜமாத்துமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள். அப்படி ஏற்பாடு செய்த காரணத்தினால் இந்த உம்மத் தராவீஹ் தொழுகையில ஒன்றுபட்டது. உலகம் முழுவதிலும் இன்றைக்கு பள்ளிவாசல்கள்ல நடத்தப்படுகின்ற அந்த தொழுகையில உலக மக்கள் ஒன்று கூடி ஒற்றுமையாக ரமலானுடைய இரவு நேரங்கள்ல அந்த வணக்கங்களில் ஈடுபடுகிறார்கள் என்றால் அதை ஏற்படுத்தியது உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான்.